எல்லாருக்கும் வணக்கம். நேற்று கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்த ஒரு விஷயம் ஓவரால் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். விஷச்சாராயம், அதாவது கள்ளச்சாராயம் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 4 தெரு இருக்குன்னா, இந்த தெருவில் மொதல் தெருவில் ஒரு சாவு, அதுக்கப்புறம் ஒரு சாவு, அதுக்கப்புறமேட்டு ஒரு சாவு, அதுக்கப்புறம் 2-3 சாவு. அப்படியே முன்னாடி போனீங்கன்னா அங்கே 2-3 ஸ்ட்ரீட்டாக இருக்குது, அங்கே 2 சாவு. கிட்டத்தட்ட 50 பேர். நான் சொல்கிறது இப்போ இருக்கிற கணக்கில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 50 பேர் இறந்துட்டாங்க. அவங்களால தியாகியா குடிச்சு தானே செத்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன வக்காலத்து வாங்கிட்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குடிச்சு இறந்துட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக இந்த சில பேர் பேசல, சில பேர் போராடல. எதுக்காக போராடுறாங்க, எதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே இருக்காங்க. ஒருத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க, அவங்க 3 பசங்க அனாதை நின்றுருக்காங்க. ஸோ இப்போ வர க்ரௌடோ, இப்போ வர மீடியாவோ ஒரு 4 பேர், இப்போ வர எப்படி ஒரு 150 பேர் வந்திருப்பீங்க, அதில் ஒரு 4 பேர் அரசாங்க அதிகாரிகளோ இல்லை ஒரு மீடியாக்காரங்களோ வந்திருந்தா இதை தடுத்துருக்கலாம், இது வெளிச்சம் போட்டு காட்டிருக்கலாம். இந்த டெத்து நடந்திருக்கான வாய்ப்பே இருந்திருக்காம இருந்திருக்கும். நிறைய பேர் நிறைய விஷயத்தாக போராட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இங்கே யாருமே பணக்காரங்க கிடையாது, இங்கே எல்லாருமே ஏழ்மையானவங்க தான். ஸோ அரசாங்கத்திட்ட நான் ஒன்று வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ அவங்களால முடிஞ்சது, அரசாங்கத்தால் முடிஞ்சது, அவங்களுக்கு எதாவது பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ என்னைக்காச்சும் உங்களுக்கு குடிக்கிற மைண்ட் செட் வந்துச்சுன்னா 19/6/2024 கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவத்தை பாருங்கள். செத்துட்டா நம்ம வெறும் நியூஸ் தான், உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க.